இப்போ சீசன் 1 எபிசோட் 7 காலங்காத்தால ரக்கேலுக்கு ஒரு ஃபோன் வருது. ஒரு எவிடன்ஸ் மாட்டியிருக்கு வாங்கன்ற மாரி கூப்பிட்டோன்னே வந்து நிக்கிறாங்க. ஏஞ்சல் கூட இங்க காஃபி குடுத்து, நான் நைட்டு பேசினதுக்கு மன்னிப்பு கேட்க தான் வந்திருக்கேன்ற மாரி மன்னிப்பு கேட்பான். அத பத்திலாம் இப்ப பேச வேணாம். நான் அப்பவே மறந்துட்டேன். என்ன எவிடன்ஸ் மாட்டியிருக்கு காட்டுங்கன்ற மாரி ஸ்க்ரீன பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்க என்ன காட்டுவாங்கன்னா, டோக்கியோ, ரியோவும் அந்த இடத்துக்கு சிசிடிவி கேமரா பார்க்க வந்திருப்பாங்கல்ல. அவங்க ட்ரேல வந்து சாவி, ஃபோன்லாம் வச்சிருப்பாங்க. அது ஒரு காரோட சாவி. அவங்க கார்ல தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. அந்த கார் என்ன காரா இருக்கும்ன்ட்டு சாவிய வச்சு அழகா கண்டுபிடிச்சிருவாங்க. அந்த காரோட பேர் இவங்க சொல்லும்போதே ப்ரொஃபசர் வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து பார்க்குறாரு. இவங்க பேசுறத ப்ரொஃபசர் கேட்டுட்டு தானே இருக்காரு. அவங்க சொல்ற கார் வேற காரா இருக்கும். ஃபோட்டோல இருக்கிற காரு உடைஞ்சு போன காரா இருக்கும். அது வேற மாரி இருக்கும். அப்படியே ஒரு ஃபிளாஷ்பேக்க காட்டுறாங்க. ப்ரொஃபசர் ஒரு வண்டியோட சாவிய காட்டி, நைரோபி, ரியோ நீங்க 2 பேரும் கிளம்பி போங்க. அந்த ராயல் மென்ட்டுக்குள்ள எங்கெங்க கேமரா இருக்குன்னு போய் பாருங்கன்ற மாரி சொல்லுவாரு. இதை கேட்டோன்னா டோக்கியோ கொஞ்சம் அதிர்ச்சி ஆயிடுவா. நைரோபி உடனே, இந்த மாதிரி சின்ன பையன் கூட என்ன அனுப்புறீங்க? ஹெல்சிங்கி மாதிரி பெரிய ஆள் கூட அமிச்சா தானே நல்லா இருக்கும்ன்ற மாதிரி சொல்லுவா. அவங்க கூட போய் எந்த பிரயோஜனமும் இல்லைன்ற மாதிரி ரியோ சொல்லுவான். உண்மையா ஹெல்சிங்கின்ற மாதிரி நைரோபி கேட்குறா. ஹெல்சிங்கிக்கு வந்து பொண்ணுங்க மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லைன்ட்டு இந்த விஷயத்துல இருந்து தெரியுது. என்னதுன்னு ரியோ கூட அனுப்புறேன்னு சொன்னீங்க, ஏன் அனுப்பலன்ற மாதிரி டோக்கியோ கேட்பா. இல்ல நான் இப்போதான் பிளானை மாட்டினேன், அவங்க 2 பேர் போனாலே கரெக்டா இருக்கும்ன்ற மாதிரி ப்ரொஃபசர் சொல்லுவாரு. நான் ஏதாவது தப்புன்ட்டேன்னா எதுக்கு என்ன அனுப்ப மாட்டேங்கிறீங்க, என்ன நடந்துச்சு சொல்லுங்க சொல்லுங்கன்னு துருவி கேட்டுன்னு இருப்பா. அது என்னன்னா உன் அம்மா இறந்துட்டாங்க. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அவங்க ஹார்ட் அட்டாக்ல இறந்துருக்காங்க. சப்போஸ் நீ வெளியே போய் இந்த விஷயம் உனக்கு தெரிஞ்சதுன்னா நீ உன் அம்மாவை பார்க்கணும்னு நினைப்ப. அவங்க கிட்ட போனாலே நீ போலீஸ் கிட்ட மாட்டிப்பன்ற மாதிரி ப்ரொஃபசர் சொல்லுவாரு. இதை கிட்டோன்னா டோக்கியோ, என்ன போலீஸ் கிட்ட மாட்டி விடணும்னு நினைச்சவங்க தானே, அவங்க மேல எனக்கு கொஞ்சம் கூட அக்கறை இல்லை. அவங்க எப்படி போனா எனக்கு என்ன, நான் தான் போவேன்ற மாதிரி வண்டி சாவி எடுத்துட்டு அங்கேருந்து கிளம்புறா. அடுத்து பிரசன்ட் டேவை காட்டுறாங்க. ப்ரொஃபசர் வந்து ஃபோன் பண்ணியிருப்பாரு. டோக்கியோ ஃபோன் எடுத்துட்டு, சொல்லுங்க ப்ரொஃபசர், பெர்லின் என்ன பண்ணலாம், தூக்கி போட்டுறவா இல்லை காலி பண்ணிடுவான்ற மாதிரி கேட்பா. அதை நான் அப்புறமா சொல்றேன், ஹெல்சிங்கி கிட்ட ஃபோனை கொடுன்ற மாதிரி ப்ரொஃபசர் சொல்றாரு. இங்க பாரு ஹெல்சிங்கி, நம்ம யூஸ் பண்ண காரை காலி பண்ண சொல்லி உங்ககிட்ட காசு கொடுத்து அனுப்பிச்சிருந்தேன். ஆனா நீ ரஷ் பண்ணிட்டேன்னு சொல்லி வேற காரோட போட்டோ கொடுத்துருக்க. உண்மையை சொல்லு, நான் கொடுத்த காரை என்ன பண்ண, அது காலி பண்ணிட்டல, அதை அழிச்சிட்டலன்ற மாதிரி கேட்டா அவர் ஆமா ஆமான்ற மாதிரி சொல்லுவான். ரொம்ப தயங்கி பேசுவான். உண்மையை சொல்லி ஹெல்சிங்கி, இங்க பிரச்சனை தலைக்கு மேல போயிட்டு இருக்குன்ற மாதிரி இவன் டென்ஷன் ஆயிட்டு இருப்பான். ஆமா, அந்த $1000 நான் எனக்காக யூஸ் பண்ணிக்கிட்டேன். அங்க இருக்கிற ஒரு ஜங்க் யார்ட்ல அதை கொண்டு போய் விட்டுட்டேன். அவங்க அதை கிரஷ்லாம் பண்ணவே இல்லைன்ற மாதிரி இவன் சொல்லுவான். அட்லீஸ்ட் அங்க இருக்கிற கைரேகையாவது நீ அழிச்சியா கெமிக்கல் யூஸ் பண்ணின்ற மாதிரி ப்ரொஃபசர் கேட்பாரு. அதுவும் இல்லைன்ற மாதிரி சொல்லிடுவான். இதனால எவ்வளவு பெரிய பிரச்சனையில நம்ம மாட்டிருக்கோம் தெரியுமான்ற மாதிரி ப்ரொஃபசர் கத்துவாரு. நான் மட்டும் தான் தப்பு பண்ணேன்னா எத்தனை பேர் தப்பு பண்ணியிருக்காங்க, எனக்கும் குடும்பம் இருக்கு, அவங்களுக்கு தேவை இருக்கு, அதனாலதான் அந்த காசை நான் அவங்களுக்கு அமுச்சு வச்சிட்டேன்ற மாதிரி சொல்லுவான். ப்ரொஃபசர் உடனே டென்ஷன் ஆயிடுறாரு. சரி போனை வைட்டு போனை கட் பண்ணிட்டு அவரோட ட்ரெஸ் எல்லாம் மாட்டிக்கிறாரு. அவர்கிட்ட நிறைய ஐடி கார்டு இருக்கு போல இருக்கு. ஃபேக்கான ஒரு ஐடி கார்டு எடுத்துக்கிறாரு. இந்த பக்கம் ரக்கீல் கூலா, ப்ரொஃபசருக்கு போனை போடுங்க, நான் இந்த தடவை ஜாலியா பேச போறேன்ட்டு அவ போன் பேச ரெடி ஆகிறா. இந்த பக்கம் ப்ரொஃபசர் கிளவுஸ் எடுக்கிறாரு, என்னென்னவோ கெமிக்கல் எடுத்துட்டு கிளம்பி போக போறாரு. அந்த டைம்ல போன் வருது. ப்ரொஃபசர் போன் எடுத்து, என்ன மறந்துட்டீங்களான்ற மாதிரி கேட்பாரா. உங்களை பத்தி தானே எப்பவுமே நினைச்சிட்டு இருக்கேன்னு சொல்லுவாங்க. என்ன சினிமா டைலாக்லாம் பயங்கரமா விட்றீங்க, என்ன விஷயம் சொல்லுங்கன்ற மாதிரி கேட்பாரு. எப்போ பார்த்தாலும் என்னை பத்தி தான் விசாரிப்பீங்களா ப்ரொஃபசர்? நான் வேணா பதிலுக்கு ஒரு விஷயத்த சொல்லவா? இன்னைக்கு நான் ஒரு கனவு கண்டேன். உங்க கையில விலங்க மாட்டி உங்களை தரன்னு இழுத்துட்டு போற மாதிரி. அதான் கனவுன்ட்டு நீங்களே சொல்லிட்டீங்களே, அதை பத்தி பேசுறதுக்கு என்ன இருக்கு? நீங்க இங்கேருந்து தப்பிச்சு போறதுக்காக போட் கேட்டீங்களா ப்ரொஃபசர்? அதுல சில சிக்கல்கள் இருக்கு. அது ஆல்ரெடி ஒரு கேஸ்ல மாட்டிக்கிட்டு இருக்கு. அதனால எங்களால அதை வெளியே எடுக்க முடியாதுன்ற மாதிரி சொல்லுவாங்க. அது ஒன்றும் அவ்வளோ பெரிய கேஸ் இல்லையே. ஹாஸ்டேஜோட நிலைமை நீங்க எடுத்து சொன்னாலே போதும், ஜட்ஜ் அப்ரூவல் பண்ணா உங்களுக்கு அந்த போட் கிடைச்சிரும். இதை கேட்டோன்னே பரவாயில்லையே, உங்களுக்கு சட்டம்லாம் தெரிஞ்சிருக்கு. சரி ஓகே, நம்ம இந்த மாதிரி மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கோம். உங்களுக்கு தேவையான எல்லா விஷயமும் கிடைக்குது, ஆனா எனக்கு தேவையான விஷயம் எதுவுமே கிடைக்கல. என்னோட சீனியர்ஸ் எல்லாருமே டென்ஷன் ஆகுறாங்க. இதுக்கப்புறம் தொடர்ந்து நான் உங்ககிட்ட நெகோஷியேட் பண்ணலன்னா எனக்கு 8 ஹாஸ்டேஜஸாவது வெளியே வந்தே ஆகணுன்ற மாதிரி கேட்பாங்க. நான் எதுக்கு அவங்கள ரிலீஸ் பண்ணுன்ற மாதிரி கேட்பாரு. ரிலீஸ் பண்ணி தான் ஆகணும், இல்லைன்னா நான் இந்த கேஸை விட்டு விலகிடுவேன், வேற யாராவது வருவாங்க. அவங்க இந்த மாதிரி சாஃப்டா பேசிட்டு இருப்பாங்களான்லாம் எனக்கு தெரியாதுன்ற மாதிரி சொல்லுவாங்க. எனக்கு டைம் வேணுன்ற மாதிரி ப்ரொஃபசர் கேட்பாரு. 1 hour டைம் தரேன், அதுக்கடுத்து நம்ம பேசலான்ற மாதிரி போனை கட் பண்றாங்க. இந்த பக்கம் ப்ரொஃபசர் டைமர் செட் பண்ணிட்டு அங்கேருந்து எந்திரிச்சு ஓடுறாரு. இந்த பக்கம் ரக்கேல் ஆஃபீஸர்ஸ் கிட்ட அவர் அந்த போட்டை சும்மா தான் கேட்டுன்னு இருக்காரு. அந்த போட் வரதுக்கு 5 நாள் ஆகும்னு தெரிஞ்சு வேணும்ட்டு அலக்கழிச்சிக்கிட்டு இருக்காரு. இங்கேருந்து 1/2 கிலோமீட்டர்ல ஏதாவது பழைய பில்டிங் இருக்கான்னு செக் பண்ணுங்க, யாராவது சுரங்கம் தோன்றாங்களான்னு கண்டுபிடிங்கன்ற மாதிரி சொல்லி அமுச்சு விட்டுறாங்க. அடுத்து ப்ரொஃபசர் பைக் எடுத்துக்கிட்டு பறந்து போயிட்டு இருக்காரு. இவர் எங்க போறாருன்னா அது ஜங்க் யார்டுக்கு தான் போறாரு. அங்கேதான் அந்த கார் நிக்கிது போல இருக்கு. வேலி வழியா எகிரி குச்சி எப்படியாவது அந்த கார் பக்கத்துல போலான்னு பார்த்தா அங்க வேலை பார்க்கறவர் வந்துருவாரு. அவர் வந்து எதுக்கு இங்க வந்தேன்னு அடிக்க துரத்துறாரு. ப்ரொஃபசர் உடனே ஆள விடுறா சமைட்டு வேகமா ஓடி போய் ஒரு கார்ல ஒளிஞ்சுப்பாரு. அந்த கார் பக்கத்துல தான் அவன் நிப்பா. அப்புறம் அங்கேருந்து கிளம்பி போயிடுவான். அந்த காரை கொக்கி வண்டியை தோட்டு தூக்கிடுவான் பாருங்களேன். தூக்கி ஊஞ்சல் ஆட்டுற மாதிரி ஆட்டிக்கிட்டு இருப்பான். ப்ரொஃபசர் உள்ள இருக்கிற விஷயத்த தெரிஞ்சு வேணும்னு வெறுப்பேத்திக்கிட்டு இருக்கான். என்ன இறக்கி விடுறான்ற மாதிரி ப்ரொஃபசர் கத்துறாரு. அவன் மதிக்கவே மாட்டேங்கிறா. அந்த டைம்ல ரக்கீல் வந்து ப்ரொஃபசருக்கு ஃபோன் பண்றாங்க. எப்பவுமே காஃபி ஷாப்க்கு வந்தா நீங்க இருப்பீங்களா? இப்போ இல்லவே இல்லை, உங்களை பார்க்கணும்னு தோணுச்சு, அதுக்கு தான் ஃபோன் பண்ணேன், வர முடியுமான்ற மாதிரி கேட்டா இல்ல நான் கொஞ்சம் லாங்ல இருக்கேன்ற மாதிரி ப்ரொஃபசர் சொல்லுவாரு. அவர் கத்திக்கிட்டே தான் பேசிட்டு இருப்பாரு. ஏதாவது பிரச்சனைன்ற மாதிரி கேட்பாங்க. இல்ல வண்டிக்காரன் ஒருத்தன் இடிக்கிற மாதிரி வந்துட்டான், வேற எதுவுமே
எதுவுமே இல்ல. நம்ம அப்புறமா மீட் பண்ணலாமான்ற மாரி ப்ரொஃபசர் கேட்பாரு. கண்டிப்பா மீட் பண்ணலாம். நான் உங்க கூட பழகணும்ன்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என் அம்மா கிட்ட சொன்னேன். அவங்க உனக்கு புடிச்சிருந்தா ஃப்ரெண்ட் ஆக்கிக்கன்ற மாரி சொன்னாங்கன்ட்டு எல்லாத்தையும் உளர ஆரம்பிச்சுருவாங்க. சரி அப்ப நம்ம டின்னருக்கு மீட் பண்ணலாம்னு சொன்னோனே, அவங்களும் சந்தோஷமா ஃபோன வச்சுட்டு எப்படியோ பேசிட்டோன்ற மாரி பெருமூச்சு விடுறாங்க. இந்த பக்கம் மனுஷன் என்ன தயவு செஞ்சு இறக்கி விட்றான்ற மாரி கத்திக்கிட்டு இருக்காரு. அப்புறமா பெர்லின் வந்து பொண்ணுங்க எல்லாரையும் ஒரு ரூம்ல உட்கார வச்சிருப்பாங்க. அந்த இடத்துல வந்து உட்கார்றாரு. நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். என் ஃப்ரெண்டு கிட்ட காலையில பேசினேன். என்னால இந்த இடத்துல இருக்கிற ஆட்கள் எல்லாம் சமாளிக்க முடியலடா. எல்லாருமே ஒரு மாரி நடந்துக்கிறாங்க. ஒருத்தவங்க தேவையில்லாத பண்ணதுனால ஒரு ஹாஸ்டேஜே நான் கொல்ல வேண்டிய நிலைமை ஆயிடுச்சுன்ற மாரி சொல்லுவான். இத கேட்க அங்க இருக்கிறவங்கலாம் பதற ஆரம்பிச்சிருவாங்க. மோனிகாவ கொன்னுட்டேன்னு சொன்னா பின்ன இவங்களுக்குள்ளயும் பயம் வரும்ல. நம்மள எடுத்து கொன்றுவானோன்ட்டு. அதனால அப்படி பேசி அங்க இருக்கிற எல்லாரையும் பயமுறுத்திருவான். ஒரு பொண்ணு ரொம்ப பயந்துகிட்டு இருப்பா. ஏன் ரொம்ப பயப்படுற? எந்திரி. வா மூச்சு விடுறதுக்காக வேற இடத்துக்கு போலான்ற மாரி அந்த பொண்ண மட்டும் தனியா கூட்டின்னு போறான். எல்லாருமே எங்க போறாங்கன்னு பயந்து பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த பொண்ண வெளிய கூட்டின்னு போய் எல்லாரையும் அப்படியே மொறச்சு பார்த்துட்டு போறான். இப்ப அவங்கள பொறுத்தவரைக்கும் அந்த பொண்ண கொலை பண்ண கூட்டின்னு போறானோன்னு நெனச்சு பயந்துடுறாங்க. அப்புறம் ப்ரொஃபசர் அந்த கார விட்டான் போல இருக்கு. இறங்கி வெளிய வந்து பார்த்தா அவன் நாய வச்சுட்டு நின்னுட்டு இருப்பான். இங்க பாரு தயவு செஞ்சு என்ன விட்டுரு. என்னோட பழைய கார தான் பார்க்க வந்தேன். அதுல பொருள் இருக்குன்ற மாரி சொல்லுவாரு. இங்கேருந்து ஒழுங்கா போயிடுன்ற மாரி கோவப்படுவான். நான் உனக்கு காசு கூட தரேன்ற மாரி ப்ரொஃபசர் சொல்லுவாரு. 5 என்றதுக்குள்ள போலன்னா இந்த நாயை அவுத்து விட்டுருவேன்னு சொல்லி என்ன ஆரம்பிச்சிருவான். மனுஷன் வேகமா ஓடிட்டு இருக்காரு. அவன் நாயை வேற அவுத்து விட்டுறான். அடுத்து டோக்கியோ ரியோ பாக்குறதுக்காக வந்துட்டு இருப்பா. அவன் பாம் ரெடி பண்ணிட்டு இருப்பான். என்ன பெர்லின் பண்ண சொன்னானான்ற மாரி கேட்டா, இல்ல ப்ரொஃபசர் தான் பண்ண சொன்னாரு. இது எல்லாமே ஃபேக் தான். சும்மா பயம்புத்துறதுக்காக. எக்ஸிட்குள்ள இது எல்லாத்தையும் வைக்க சொன்னாரு. அப்பதானே போலீஸ்காரங்க உள்ள வரும்போது பயப்படுவாங்கன்ற மாரி ரெடி பண்ணிட்டு இருப்பா. அப்போ ரியோ கிட்ட வந்து இவ கொஞ்சம் ஜாலியா பேசிக்கிட்டு இருப்பா. ஏன்னா இவன் கொஞ்சம் கஷ்டத்துல இருக்கான். தான் அம்மா அப்பாவே தான் புள்ள இல்லன்ற மாரி இவனை பேசிட்டாங்களேன்னு வருத்தத்துல இருப்பான். என் அம்மாலாம் இறந்துட்டாங்க தெரியுமா அப்படின்ற மாரி இவ வருத்தமா சொல்லிட்டு இருப்பாளா. உனக்காவது அம்மா இறந்து போய் அனாதையா இருக்க. என்னோட அம்மா அப்பா 2 பேருமே இருந்தே நான் இப்ப அனாதையா இருக்கேன். என்னோட வாழ்க்கை எப்படி போக வேண்டியது தெரியுமா? நான் கோடிங் கத்துக்கிட்டு ஒரு கம்பெனில வேலை பார்த்துட்டு இருந்தேன். ஆனா வாழ்க்கை ரொம்ப வெறுமையா போச்சு. ஒருத்தன் ஒரு இடத்த கொள்ளை அடிக்கணும், அந்த இடத்த ஹேக் பண்ணி கொடுன்னு கேட்டான். அதுல கிடைச்ச கிக்கு எனக்கு வேற எதுலயுமே கிடைக்கவே இல்லை. அதுக்கப்புறமா பாரு இந்த மாதிரி ஒரு நிலைமையில மாட்டிக்கிட்டன்ற மாதிரி ரொம்ப வருத்தப்பட்டு பேசிட்டு இருப்பான். அப்போ பேசிக்கிட்டே உனக்கு கிடைச்ச மாதிரி எனக்கு ஒரு டோர் கிடைக்கல, என்னோட கஷ்டத்துல இருந்து வெளியே வரதுக்குன்ற மாதிரி சொல்றான். என்ன டோரு அப்படின்ட்டு நம்ம யோசிப்போம். அப்படியே ஒரு பிளாஷ்பேக்கை காட்டுறாங்க. இவங்க 2 பேருமே ராயல் மின்ட்டுக்குள்ள வந்து எங்கெங்க சிசிடிவி கேமரா இருக்குன்ட்டு வேவ் பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. அப்போ டோக்கியோவா நம்ம ஒரு இடத்துக்கு போலான்ற மாதிரி வாஷ்ரூம் கூட்டின்னு போறா. அந்த இடத்துல 2 பேரும் க்ளோஸா இருப்பாங்க. இவ அவளோட அம்மா இப்போ இறந்து போனதை தான் நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டு அழுதுகிட்டு இருப்பா. என் அம்மாக்கு என்னன்னா ரொம்ப பிடிக்கும். எனக்காகவே அவங்க வாழ்ந்தாங்க தெரியுமா. என் அப்பாவை நான் பிறந்ததுல இருந்து பார்த்ததே இல்லை. ஒருவேளை நான் போலீஸ் கிட்ட மாட்டினா உயிரோடவாது இருப்பேன்னு நினைச்சுதான் என்ன மாட்டி விட நினைச்சாங்களோ என்னவோ. இப்போ அவங்க இறந்தது காரணம் நான் தான் நினைக்கிறேன். என்னை பத்தி கவலைப்பட்டே அவங்க ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துருப்பாங்களே அப்படின்ற மாதிரி வருத்தப்பட்டு அழுதுகிட்டு இருப்பா. அப்போ ரியோ வந்து சமாதானப்படுத்திக்கிட்டு இருப்பா. நான் சின்ன வயசுல இருக்கும்போது என் அம்மா வேலைக்கு போயிடுவாங்க. நான் தனியா இருக்கிறதுக்கு ரொம்ப பயப்படுவேன். அந்த பயத்துல இருந்து வெளியே வர்றதுக்காக என் அம்மா எனக்கு ஒரு ட்ரிக் சொல்லி கொடுத்தாங்க. எப்போல்லாம் பயப்படுவியோ ஒரு டோரை வரைஞ்சிக்க. இந்த டோருக்கு பின்னாடி நான் இருப்பேன். கதவை திறந்தனா நீ நான் இருக்கிற இடத்துக்கு வந்துடலான்ற மாதிரி அம்மா சொல்லுவாங்க. கதவை திறந்திருக்கியான்ற மாதிரி ரியோ கேட்பான். இல்ல அதுல ஒரு ரூல்ஸ் இருந்துச்சு. ஒரே ஒரு தடவை தான் அந்த கதவை திறக்க முடியும். ஒரு தடவை திறந்துட்டா அதுக்கப்புறம் இன்னொரு தடவை அதை யூஸ் பண்ண முடியாதுன்னு எங்க அம்மா சொன்னாங்க. நான் எப்பவுமே அதை திறந்ததே இல்லை. ஒருவேளை இப்போ திறந்துட்டேன்னா இன்னொரு தடவை நான் ரொம்ப பயப்படுவேன். அப்போ எனக்கு அந்த டோர் இல்லாம போயிடுச்சுன்னா, அதனால எப்போ பயம் இருந்தாலுமே இன்னொரு நாள் நமக்கு நிறைய பயம் வரும். அப்போ அந்த டோரை திறக்கலான்ட்டு எப்பவுமே நான் அந்த டோரை திறந்ததே இல்லை. அந்த டோரை திறக்காம விட்டு எனக்குள்ள தைரியம் வந்துருச்சுன்ற மாதிரி டோக்கியோ சொல்லுவா. உடனே ரியோ உன்ன மாதிரி ஒரு தைரியமான பொண்ணை நான் பார்த்ததே இல்லைன்ற மாதிரி சிரிச்சு பேசிட்டு இருப்பான். ஐயோ நான் பார்க்கிங்க மறந்தே போயிட்டேனே, டைம் ஆயிடுச்சுன்ற மாதிரி சொல்றான். அப்படியே கட் பண்ணி இங்க ரக்கேலியும் ஏஞ்சலையும் காட்டுறாங்க. ஏஞ்சல் வந்து ஒரு ரிப்போர்ட்டை கொண்டு வந்திருக்கான். அந்த ராயல் மின்ட்டுக்கு பக்கத்துல இருந்த ஒரு பார்க்கிங்ல தான் அந்த காரை வச்சிருந்திருக்காங்க. அந்த காரை பத்தின டீட்டெயில்ஸ் கிடைச்சிருச்சு, நம்பர் கூட கிடைச்சிருச்சுன்னு வந்திருப்பான். ஆனா அந்த காருக்கு எந்த ஒரு இன்சூரன்ஸ் புக்கு எதுவுமே இல்ல. அது பிளாங்கா இருக்கு. அந்த காரை வந்து ஓட்டுன ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வித்துட்டாருன்ற மாதிரி எல்லாத்தையும் சொல்றான். நம்பர் கிடைச்சிருச்சுல, அது போதும், அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலான்ட்டு ப்ரொஃபசர் கிட்ட பேசுறதுக்காக உட்காராங்க. ப்ரொஃபசரும் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அந்த கார்ல இருக்கிற எவிடன்ஸ் அளிக்க தான் அவர் போனாரு. அந்த முயற்சி வேஸ்டா போயிடுச்சு. ஓகே ப்ரொஃபசர், என்னோட நிபந்தனை என்னாச்சு, 8 பேரை ரிலீஸ் பண்றீங்களா இல்லையான்ற மாதிரி கேட்பாங்க. அவர் கொஞ்சம் யோசிச்சு பார்த்துட்டு சரி ஓகே, நீங்க என் கூட பேசிட்டு இருக்கணும்னா 8 பேரை கேட்குறீங்களே, 8 பேரை ரிலீஸ் பண்றேன், என்னென்ன பேருன்ட்டு சொல்றேன் எழுதிக்கிங்கன்னு சொல்லி ஒரு ஆளோட பேரை சொல்லிக்கிட்டே இருப்பாரு. அவர் சொல்ல இங்க எழுதிக்கிட்டே இருப்பாங்க. எல்லாருமே சின்ன பசங்க தான், 18 வயசு கீழே இருக்கவங்க தான். உடனே அங்க இருக்கிற உயர் அதிகாரி இந்த பொண்ணு வெளியே விட சொல்லு அப்படின்ட்டு பெரிய ஆளோட பொண்ணோட போட்டோவை காட்டிக்கிட்டு இருக்கா. ரக்கேலும் இதை பார்த்துக்கிட்டே ஆலிசன் பார்க்கரை நீங்க வெளியே விடுறேன்னு சொல்லவே இல்லை, அவளை விட்டாகணுன்ற மாதிரி சொல்றா. ஆலிசன் பார்க்கரா, அவ இந்த ஆட்டத்தோட குயின்ட்டு நம்ம 2 பேருக்கும் தெரியும். அவளை விட்டுட்டா எப்படி எங்களால விளையாட முடியும் இந்த கேமை, ரொம்ப கஷ்டம்.
வேணும்னா உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் நான் தரவா? உங்களுக்கு 8 பேர் வெளிய வேணுமா? இல்ல ஆலிசன் பார்க்கர் ஒருத்தர் போதுமா? 2த்துல ஏதாவது ஒரு சாய்ஸ் சொல்லுங்க பார்க்கலாம் அப்டின்ட்டு செக்மேட் வைக்கிறாரு. உடனே இத வந்து அவங்க ரொம்ப யோசிக்கிறாங்க. உயர் அதிகாரி அந்த பொண்ணு தான் வேணும்ன்ற மாரி சொல்லிக்கிட்டே இருப்பாரு. அவங்க உடனே நான் கொஞ்சம் யோசிச்சு சொல்றேன்ற மாரி கால கட் பண்ணிடுறாரு. அடுத்து உயர் அதிகாரிக்கும் ரக்கேலுக்கும் வாக்குவாதம் போயிட்டு இருக்கும். இத ப்ரொஃபஸரும் கேட்டுக்கிட்டே தான் இருப்பாரு. இங்க பாரு, அம்பாசிடரோட பொண்ணு வெளிய வந்தா பிரச்சனை பாதி சால்வ் ஆயிடும். உனக்கு என்ன பிரச்சனையானாலும் நான் பாத்துக்கிறேன்ற மாரி உயர் அதிகாரி சொல்றாரு. இந்த ஒர்க் ப்ரெஷர்னாலேயே அவங்கள ஃபோன் பண்ணி அலிசன் பார்க்கரை மட்டும் வெளிய விடுன்ற மாரி சொல்லிடுறாங்க. என்னங்க ஒரு உயிருக்காக 8 பேர் அசால்ட்டா விடுறீங்க? பெரிய ஆளுங்களா பொறந்திருக்கணும் போல இருக்கு. சரி எனக்கு கொஞ்சம் யோசிக்க டைம் வேணும். இப்போ நான் யோசிக்கணும்ல அப்படின்ற மாரி டைம் கேட்கிறாரு. 1 ஹவர் டைம் தரோன்ற மாரி அவங்க சொல்றாங்க. 1 ஹவருக்கு அப்புறம் நான் ஃபோன் பண்ணலன்னா என்ன நடக்கும்னு உங்களுக்கே தெரியும்ன்ட்டு அவர் ஃபோனை கட் பண்ணிடுறாரு. இந்த பக்கம் அவர் என்ன சொல்ல வராருன்னே புரியலன்ட்டு மென்டல் மாரி ஆயிடுறாங்க. அப்புறமா ஏஞ்சல் வந்து அந்த காரை பத்தி டீடைல்ஸ் கிடைக்கல என்ன பண்றதுன்ற மாதிரி கேட்கறான். உடனே எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு காரை நீங்க அழிக்கணும்னு நினைச்சீங்கன்னா என்னென்ன பண்ணுவீங்கன்ற மாதிரி ரக்கீல் கேட்கறா. ஒருத்தரும் ஒன்னொன்னு சொல்லுவாங்க. நாங்க எரிச்சிருவோம், நாங்க கடல்ல தள்ளிடுவோம்ன்ற மாதிரி. அப்போ எரிஞ்சு போன ஏதாவது கார் இருக்காண்டி லிஸ்ட் எடுங்க, பக்கத்துல இருக்க ஏரியில இருந்து ஏதாவது காரை எடுத்தாங்களான்ட்டு கண்டுபிடிக்கணும். அப்புறம் வேற என்ன அப்படின்ட்டு ரக்கீல் யோசிச்சுக்கிட்டே இருப்பா. அவளே ஜங்க் யார்டுன்னு சொல்லிருவா. கரெக்ட், ஜங்க் யார்ட்ல கொடுத்து அதை நுறுக்கி தள்ளிடணும். இங்க எங்கேயாவது பக்கத்துல ஜங்க் யார்ட் இருக்கான்னு கண்டுபிடிங்க, அங்க கண்டிப்பா அந்த கார் இருக்கும்ன்ற மாதிரி கரெக்டா கண்டுபிடிச்சிடுறா. ப்ரொஃபஸரா டென்ஷன்ல கண்ணை மூடி தலையிலேயே தட்டிக்கிறாரு. எல்லாம் போச்சுறான்ற மாதிரி. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை எந்த ஜங்க் யார்டும் ஓப்பன்ல இருக்காதுன்ற மாதிரி ஏஞ்சல் சொல்லுவான். அதெல்லாம் எனக்கு அவசியமே இல்ல, ஓனருங்க பெட்ல இருந்தாலும் பரவாயில்ல, அவனுங்களை இழுத்துட்டு வாங்கன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டு ப்ரொஃபசர் வேகமா கிளம்புறாரு. ஒரு டிராவை திறந்தா நிறைய பாக்ஸ் இருக்கு. அதுல பெர்லின்ட்டு பேர் போட்ட ஒரு பாக்ஸ் இருக்கு. அதை மட்டும் எடுத்துக்கிட்டு அங்க இருக்கிற கெமிக்கல் எல்லாத்தையும் எடுத்துட்டு வேகமா போயிட்டு இருக்காரு. இந்த பக்கம் பெர்லின் அந்த பொண்ணை கூப்பிட்டு வந்தால தனியா ஒரு ரூம்ல வந்து அவளை கட்டி போட்டு உட்கார வச்சிடறான். எனக்கு பயமா இருக்கு விட்டுருங்கன்ற மாதிரி அந்த பொண்ணு கேட்பா. பயப்பட வேண்டியது நீ இல்லம்மா, அங்க இருக்காங்களே இப்போ அவங்க தான் பயப்படுவாங்கன்ற மாதிரி சொல்றான். எல்லாமே இவனோட பிளான். இந்த மாதிரி இந்த பொண்ணு மட்டும் தனியா கூப்பிட்டு வந்தா மத்த எல்லாருமே பயந்து இன்னும் கொஞ்சம் பணிவா நடந்துப்பாங்கன்றதுக்காக தான் இப்படி பண்ணியிருக்கான். அடுத்து ப்ரொஃபசர் அந்த ஜங்கேடுக்கு வந்துடுறாரு. நேரு வழியில வந்தாதான் நாய் ஓடுவீங்க அப்படின்னு கம்பி எல்லாத்தையும் கட் பண்ணிடுறாரு கட்டுரு மூலமா. உள்ள வந்துட்டு கிளவுஸ் தலைக்கு கவர்லாம் போட்டு அந்த காரை ஓபன் பண்றாரு. அவர்கிட்ட ஒரு கெமிக்கல் இருக்கு. அந்த கெமிக்கலை யூஸ் பண்ணி ஃபுல்லா அந்த காரை தொடச்சிக்கிட்டு இருக்காரு. அப்புறம் அவர் கொண்டு வந்த பாக்ஸ்ல இருந்து ஒரு பட்டனை மட்டும் எடுத்து வைக்கிறாரு. அது என்னன்னா பெர்லின் போட்டு இந்த கோட்டோட பட்டன் தான் அது. பெர்லினுக்கு தண்டனை தரணும்னு நினைச்சார்ல, அந்த பட்டன் வந்து அந்த கார்லயே வச்சுட்டு போறாரு. போகும்போதே போலீஸ் வந்துடுதுங்க. மனுஷன் ஒளிஞ்சு ஒளிஞ்சு உட்காந்துட்டு இருக்காரு. அதே இடத்துக்கு ரக்கையில வந்திருக்கா. அதே இடத்துல அந்த கெமிக்கல் பாட்டில் அந்த கவர் எல்லாத்தையும் தூக்கி போட்டு ஒரு வேனுக்குள்ள போய் ஒளிஞ்சிக்கிறாரு. திரும்பி பார்த்தா இங்க ஒரு தெரு நாய் வேற இருக்கும். கம்முன்னுன்ற மாதிரி சைகை பண்ணிட்டு இருக்காரு. அங்க வேலை பாக்குறவன் ரக்கையில அந்த காரை கிட்ட கூப்பிட்டு போயிடுறா. இந்த காரை பத்தின டீடைல்ஸ் எனக்கு வேணும். இந்த காரை இங்க விட்டுட்டு போனவன் ஐடி ப்ரூஃப் எல்லாம் கொடுத்துட்டு இருப்பான்ல, அதெல்லாம் எனக்கு வேணும்ன்ற மாதிரி கேட்டுன்னு இருப்பாங்க. அவன் அதுன்ட்டு வளரிக்கிட்டு இருப்பான். ஐடி ப்ரூஃப் எதுவுமே சரியா வாங்காம கொஞ்சோண்டு காசை மட்டும் வாங்கிட்டு இந்த காரை வாங்கி வச்சிருக்கான். இந்த பக்கம் ப்ரொஃபசர் பார்த்தா ஒரு ட்ரெஸ்ஸை கழட்டி போட்டு பனியனை கிழிக்கிறாரு. வாய்க்குள்ள கெமிக்கல் ஊத்துறாரு. ஒரு கம்பி எடுத்து மூக்குள்ள விடுறாரு. அங்க இருக்கிற ஆயில் எடுத்து வேற மூஞ்சி ஃபுல்லா தேய்ச்சிக்கிறாரு. ஒரு கயிறு எடுத்துக்கிட்டு அந்த நாயை வேற பாக்குறாரு. இந்த பக்கம் ரக்கையில வந்து போலீஸ்காரர் கூப்பிட்டவொடனே ஜீப்பை நோக்கி போயிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த வேன்ல இருந்து நடந்து போவார் பாருங்களேன், பிச்சைக்கார மாதிரியே போவார் அந்த நாயை எடுத்துக்கிட்டு. இதை பார்த்தோன்னே ரக்கேல் யார் அவன், சரி அவனை போய் விசாரிங்கன்ற மாதிரி அந்த போலீஸ்காரர்கிட்ட சொல்லிட்டு அவங்க கிளம்பி போறாங்க. அவங்க கார்ல உட்காந்து கேட்கும்போது அப்படியே மிரண்டு கேட்கறாங்க. ப்ரொஃபஸரோ இவங்களும் பேசினதை அவர் லீக் பண்ணிட்டாருங்க மீடியாக்கு. இந்த மாதிரி எனக்கு 8 உயிருக்கு பதிலா 1 உயிர் தான் வேணும்ட்டு அவங்க கேட்டிருப்பாங்களே. டோக்கியோ கிட்ட சொல்லி இவங்க ராயல்மெண்ட்ல இருந்து தர மாதிரி அதை வெளியே லீக் பண்ணிட்டாங்க. இதை கேட்டு ரக்கீல் டென்ஷன் ஆகி உட்காந்துக்கிட்டு இருக்கா. என்ன நம்மள இப்படி கோத்து விட்டான் அப்படின்ட்டு. அடுத்து அங்க இருக்கிற ஹாஸ்டேஜ் எல்லாருக்குமே நியூஸ் ப்ளே பண்ணி கட்டுறாங்க. இந்த மாதிரி ரக்கீல் மோரிய பணக்கார ஒரு பொண்ணுக்காக 8 பேரோட உயிரை அசால்ட்டா விட்டாங்கன்ற மாதிரி தான் நியூஸ்ல சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து அங்க போலீஸ்காரன் போய் நம்ம ப்ரொஃபஸர் வழிமறிச்சு யார் நீன்ற மாதிரி விசாரிச்சு இருப்பான். அவர் உடனே மென்டல் மாதிரி நான் தெரியல, நான் எதுவும் பண்ணல அப்படின்ற மாதிரி உளறிட்டு இருக்காரு. அடுத்து ரக்கேல் வந்து அந்த காரை ஓபன் பண்ணி பாக்குறாங்க. அங்க இருக்கிற பட்டனையும் கண்டுபிடிச்சிருவாங்க. என்ன கெமிக்கல் ஸ்மெல் வருதுன்னு அந்த இடத்த சுத்தி பாத்துக்கிட்டே இருப்பாங்க. அவர் யூஸ் பண்ண அந்த மாஸ்க், அந்த இருக்கிற கெமிக்கல் எல்லாமே கிடைச்சிரும். இந்த பக்கம் ப்ரொஃபசர் போலீஸ்காரங்கிட்ட போடுற ஆக்டிங் இருக்கு, பேண்ட்லயே ஒண்ணுக்கு போயிடுறாருங்க. அப்போதான் நம்புவாங்கன்ட்டு இதை பார்த்தோன்னு அந்தாலே சரி கிளம்புன்ற மாதிரி சொல்லி அவர் அமுச்சு விட்டுறாரு. இந்த பக்கம் ரக்கீல் வந்து அந்த கெமிக்கல் பாட்டில் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடுறாங்க. நம்ம ப்ரொஃபசர் அப்படி நடந்து போயிட்டே இருப்பாருங்க பைத்தியம் மாதிரி. அந்த போலீஸ்காரன் அப்படி போனோன்னு வில்லத்தனமா மாறி வேகமா இங்கிருந்து ஓடுறாரு. கரெக்டா ரக்கீல் அந்த வேனை கண்டுபிடிச்சு ஓபன் பண்ணா அவர் ட்ரெஸ்ஸை கிழிச்சது, அங்க இருக்கிற எண்ணெயை பூசினதுன்னு எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடுறாங்க. அவன்தான் அப்படின்ட்டு வேகமா கன் எடுத்துட்டு ஓடி போய் நீட்டுறாங்க. இதோட எபிசோட் 7 முடிக்கிறாங்க. என்னாச்சு, நம்ம ப்ரொஃபசர் மாட்டாரா இல்ல எஸ்கேப் ஆயிட்டாரா? அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம்.